தலைப்பில் சிறிது நேரம் பேசலாம் என வந்துள்ளேன். வையகமத் சார் அவர்களினுடைய பன்முக ஆளுமையை பேசுவதற்கு பற்றி 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் உண்மையிலேயே போதாது. எனினும் நான் முயற்சி செய்திருக்கின்றேன். அந்த வகையிலே வையகமத் சார் அவர்கள் 1945 ஆண்டு ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி யாசின் பாபாவிற்கும் சுலைகா உமாவிற்கும் மகனாக பிறந்தார். 1951ஆம் ஆண்டு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலே தன்னுடைய ஆரம்ப கல்வியை தொடங்கிய இவர் ஓட்டமாவடி சிரேஷ்ட பாடசாலையிலே தன்னுடைய சாதாரணதர பரீட்சையை முகங்கொண்டு அதிலே சித்தியும் அடைந்து உயர்கல்விக்கு தெளிவானார். எனினும் அவரினுடைய குடும்பமானது வறுமை எனும் ஏழை குடும்பத்தினால் இருந்ததனால் அவர் தன்னுடைய உயர்கல்வியை தொடர முடியாமல் போனது. எனினும் அவர் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சித்ததன் விளைவாகவே கல்குடா பிராந்தியத்திலே சிறந்த எழுத்தாளர்கள் வரிசையில் முதலிடத்தை பெறுகின்றார். 1992ஆம் ஆண்டு முஸ்லிம் கலாச்சார அமைச்சினால் இவருக்கு சிறந்த இலக்கிய வேந்தர் என பட்டமளித்து பொன் முடிப்பும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர் சாகித்ய மண்டல விருது பெற்ற புகழ் பெற்ற எழுத்தாளரும் நாவலாசிரியரும் ஆவார். மனிதன் என்றும் மீது நிலைத்திருக்கும் கோபுரம் அல்ல, அவன் கால ஓட்டத்தில் அழிந்து விடக்கூடிய மண்வீட்டை போன்றவன். எனினும் அவனது சேவைகளும் செயல்களும் என்றும் மீது நிலைத்திருக்கக்கூடியவை. அந்த வகையிலே என்னுடைய ஊர் மக்களின் இதயத்திலே இடம் பிடித்துள்ள அந்த கல்விமான் வையகமத் சார் அவர்கள் பற்றி நான் சற்று சிந்தித்து பார்க்கிறேன். வையகமத் சார் அவர்கள் சிறுகதை, நாவல், நாடகம், சமூகவியல் ஆய்வு போன்ற துறைகளிலே தனது தளத்தை விரித்து பறந்தவராவார். அவர் அந்த காலத்திலேயே அவர்களுடைய கல்வி மறுமலர்ச்சிக்காக வேண்டி அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு அணு செயற்பாடுகளையும் தற்காலத்திலே நாம் சீர்தூக்கி பார்ப்போமானால் என்னுடைய உள்ளமெனி ஆச்சரியத்தில் மேலிடச் செய்கிறது. அந்த வகையிலே தான் அவரால் உருவாக்கப்பட்ட இக்பால் இளைஞர் முன்னேற்ற கழகம், அதே போன்று 1989ஆம் ஆண்டு அவரால் உருவாக்கப்பட்ட சமூக சேவைகள் அமைப்பு மூலம் அவரது சமூக சேவைக்கான அவரால் மேற்கொள்ளப்பட்ட சமூக சேவைகள் அவரினுடைய தியாகங்களிலே இருந்து அவரினுடைய பன்முக ஆளுமை வெளிப்படுகிறது. வையகமத் சார் அவர்கள் ஒரு சிறந்த எழுத்தாளராக திகழ்ந்திருக்கிறார். அந்த வகையிலே தான் 1976ஆம் ஆண்டு புதிய தலைமுறைகள் என்ற அவரது நாவலானது வீரகேசரி பத்திரிகையிலே பிரசுரமாகி சாகித்ய மண்டல விருதையும் பெற்றது. இது அன்றைய காலப்பகுதியிலேயே ஒரு மாபெரும் சாதனையாகவும் கருதப்பட்டது. இதை தவிர கிராமத்து பெண், மறுபடியும் அவள், முடிவுகள் நிச்சயமல்ல போன்ற குறுநாவல்களையும் 1968 நிலவி நிலையில் 1992 தரிசனங்கள், புரட்சி குழந்தைகள் ஆகிய குறுநாவல்கள் இவரால் படைக்கப்பட்டவை. எம். ஏ. ரஹ்மானின் இளம்பரை சஞ்சிகையில் அடித்த கரங்கள் என்ற சிறுகதையோடு அறிமுகமான வையகமத் சார் அவர்கள் பின்னால் அபு தாலிப், அப்துல் லத்தீஃபின் இன்சான், தென்னிந்தியாவில் வெளிவந்த மணிவிளக்கு, பிஸ்மி ஆகிய சஞ்சிகைகள் ஈராக இலங்கை பத்திரிகைகள் முழுவதிலும் அவர் தன்னுடைய சிறுகதைகள் பலவற்றை படைத்துள்ளார். வையகமத் சார் அவர்களினுடைய 26 கதைகளை தொகுத்து முக்காடு எனும் தலைப்பில் உயிர்ப்பை தேடும் வேர்கள் எனும் பதிப்பகம் வெளியிட்டது. இந்த பதிப்பகமானது 2000ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1968 எழுதப்பட்ட நிலவின் நிலையில் 1992 எழுதப்பட்ட தரிசனங்கள் போன்ற குறு நாவல்களையும் வெளியிட்டுள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதே போன்றுதான் வையகமத் சார் அவர்களினுடைய கலை படைப்புகளில் உள்ள கலை நயங்களையும் தாண்டி தனித்து தெரியும் விடயம் என்பபடி தான் வாழும் சூழல் பற்றிய பூகோள அறிவு, அது மட்டுமல்லாமல் தான் வாழக்கூடிய சூழலிலே உள்ள ஒவ்வொரு தனிநபர் பற்றியும் அவர் நுணுக்கமாக ஆராய்ந்து வைத்திருந்தார். ஒரு சமூகத்தை மற்றொரு சமூகம் ஆள்வதை தவிர்த்து தம்மை தாமே ஆள வேண்டும் என்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் அவர் எழுந்தார். அதே போன்று இதற்காக அவர் மேற்கொண்ட ஒவ்வொரு பாராடிகளும் இன்றைய ஒவ்வொரு மைல்கல்லாக இருக்கின்றன. அதே போன்றுதான் வையகமத் சார் அவர்கள் ஒரு சாதாரண எழுத்தாளராக மட்டும் சமூகத்தில் வாழ்ந்துவிட்டு போகாமல் சமூகத்திலே உள்ள மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் தொண்டாற்ற வேண்டும் என்று சமூகத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் அர்ப்பண தியாகியாகவும் அதே போன்று எம்முன் அவர் பன்முக ஆளுமையாகவும் தோற்றம் பெற்றிருக்கின்றார்.
வையகமற்றர் அவர்களினுடைய தன்னலன் கருதாத போக்கே அவரினுடைய காலடியில் ஒரு கண்வடியை புதைத்தது எனலாம். அதே போன்றுதான் வையகமற்றர் அவர்கள் ஒரு பட்டதாரியாக, பயிற்றப்பட்ட ஆசிரியராக, அதிபராக, வட்டார கல்வி அதிகாரியாக, ஸ்ரீலங்கா கல்வி சேவையிலே உள்ளவராக இருந்தார். அதே போன்று இவருக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போன்று முஸ்லிம் கலாச்சார அமைச்சின் கௌரவ பட்டத்தையும் சாகித்ய மண்டல விருதையும் பெற்றவர். முஸ்லிம்களினுடைய விவகாரங்களை அக்கறையோடு எடுத்து நடப்பதற்காக வேண்டி மேலதிக அரசாங்க அதிபராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களின் சிபாரிசின் பேரில் நியமிக்கப்பட்டார். 47 வயதை உடையவர், 5 குழந்தைகளுக்கு தந்தை, தமிழ் முஸ்லிம் உறவை வளர்க்க முன்னெடுத்த ஒரு தியாகி என்றும் கூறலாம். அதே போன்று இவர் வாழைச்சேனையை பிறப்பிடமாக கொண்டவர். தன்னுடைய பிராந்தியத்தில், தன்னுடைய பிரதேசத்திற்கான எழுச்சிக்கும் அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் அளப்பரிய ஒரு முதுகுத்தண்டாக இருந்திருக்கின்றார். மாணவ பருவம் முதலே வையகமற்றர் அவர்கள் சமூக இலக்கிய துறைகளிலே சஞ்சரிக்க தொடங்கினார்கள். தன்னுடைய 17வது வயதிலேயே எழுத்துத் துறையில் கால் பதித்தார். கூட இவருக்கு சமூக பணிகளிலும் ஆர்வம் இருந்ததனால் நான் முன்னரே கூறியதை போல இக்பால் இளைஞர் முன்னேற்ற கழகத்தை திறந்து சமூகத்திற்கான சமூக சேவைகளுக்கான வித்தையும் விட்டார். அதே போன்று 1963ஆம் ஆண்டு தமிழ் மொழி மூலமான ஒரு பரீட்சையை சித்தியடைந்து ஆசிரியர் சேவைக்குள் இணைந்து கொண்டு அவர் அட்டாளை சேனையிலே உள்ள ஆசிரியர் பயிற்சி முகாமிலே இணைந்து அதிலே பயிற்றப்பட்ட முதலாம் தர தமிழ் பாட ஆசிரியராக வெளியாகி பிறகு பேராதனை பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய உயர்கல்வி பட்டப்படிப்பையும் தொடங்கி 1972ஆம் ஆண்டு கலைமானி பட்டத்தையும் பெற்றார். அதே போன்று வையகமற்றர் அவர்கள் இன்று ஓட்டமாவடி மத்திய கல்லூரி என்று கூறப்படக்கூடிய ஓட்டமாவடி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினதும் வாழைச்சேனை அன்னூர் மகா வித்தியாலயத்திலும் அதிபராக கடமையாற்றி அங்கு வாழ்ந்த மக்களினுடைய கௌரவ பாராட்டுக்களை புரிந்த ஒரு நபராக இருக்கின்றார். அதே போன்றுதான் வையகமற்றர் அவர்களினுடைய நினைவகார்த்தமாக இன்றும் நாம் காணலாம். வாழைச்சேனை வையகம் வித்தியாலயம் காணப்படுகின்றது. இது அவர்களினுடைய தியாகங்களையும் சேவைகளையும் அவர்களினுடைய வெற்றிகளையும் சாதனைகளையும் கண்ணியப்படுத்துகின்ற ஒரு முக்கிய இடமாக அந்த வையகம் வித்தியாலயம் காணப்படுகின்றது. அதே போன்று வாழைச்சேனை மத்திக்கான பிரதேச செயலகத்தை முன்னெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது புனானையில் வைத்து 1992ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கொல்லப்பட்டார். சுட்டாலும் சந்திரன் மீதரும், சவித்தாலும் வானம் மலைதரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கட்டும், தோல்வி கிடைத்தால் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். பேச்சின் முடிவில் வணங்குவது வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.